In the circuit shown below, reading of the voltmeter and ammeter will be. இதுல நம்ம ஐடென்டிஃபை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சர்க்யூட்ல வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் இருந்தா நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் பிராக்டிக்கலா? வோல்ட் மீட்டர் ஹாஸ் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். அப்படிதான் நம்ம எடுத்து செய்வோம். வோல்ட் மீட்டர் இருந்துச்சுன்னா அது வோல்ட் மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபைனைட், அம்மீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுதான் அந்த அப்ளையன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இட் இஸ் கிளியர். இதுக்கு இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ். அதே வோல்ட் மீட்டராக தான் இருக்கணும். வோல்ட் மீட்டர் அப்போ இதுல போற வோல்டேஜ் சேம். இங்க என்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இது இன்ஃபைனைட் தானே. இன்ஃபைனைட் பிளஸ் 10 இஸ் இன்ஃபைனைட். என்ன நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா, இதுல போன கரண்ட் இதுல ஒண்ணு போயிருக்கா, இந்த கரண்ட் அப்படியே வந்துடும். அப்ப இதுல போன கரண்ட்டும் I1 should be equal to I2 if the voltmeter is infinite resistance. நம்ம வோல்ட்மீட்டர்னு ஒரு அப்ளையன்ஸ்ல எடுத்துட்டோம்னாலே நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்? அது இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நம்ம செய்வோம் பிராக்டிக்கலா. there is no additional drop because of the voltmeter if it is less voltage. less infinite voltage நம்ம எடுத்தே செய்யும். அதேதான். அப்ப I1 will be equal to I2. வோல்டேஜ் டிராப் இருக்காது. ஏன்? இங்கதான் இன்ஃபைனைட் வோல்ட் மீட்டர் ஆச்சு. இதுல கரெக்ட் ஃப்ளோவே இருக்காது இல்ல. அப்போ V1 will be equal to V2 is the correct answer. எங்க இருக்கு? V1 will be equal to V2 which is equal to I1 plus I. அப்போ ஒரு வோல்ட் மீட்டர் ஒரு சர்க்யூட்ல கொடுத்தா நம்ம என்னன்னு எடுத்தா அந்த வோல்ட் மீட்டர் இமேஜின் பண்ணிக்குவோம். இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் தான். அம்மீட்டர் கொடுத்திருந்தா ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். நம்ம அதுல ஆக்சுவலா ஒரு அம்மீட்டர்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னு வைங்க, ஜீரோ இல்லாம ஒரு வோல்டேஜ் டிராப் இருந்திருக்கும். நம்ம அதை எடுக்க மாட்டோம். அம்மீட்டரை என்னென்ன எடுத்துக்க வேண்டியதான்? ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எடுத்து நம்ம செய்யும்.